அதாவதுங்க ஒரு கூட்டணி எல்லாம் அமையும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க. நாம 2026 பிப்ரவரியில மக்கள் கிட்ட தேர்தலுக்கு போகும்போது யாரெல்லாம் ஓரணியில் யாரை வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் அப்பதான் முடிவு. இதுல புரிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? வந்திருக்காங்கல்ல மேடைக்கு. ஏங்க நான் கரெக்ட், இது ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான். அவரும் ஒரு பிரச்சார பயணத்துல இருக்காரு. அதனால இத பத்தி பேச வேண்டியது நீங்க எங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. ஆனா மதுரையை சார்ந்தவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் திரு உதயகுமார் செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தடவை அவர் ஜெயிச்சவர் இல்ல, தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வரக்கூடியவர். இருங்க, திரு உதயகுமார் யாரு? சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர். அவர் தொடங்கி வைக்கிறாருங்க. அப்ப நீங்க அண்டர்மைன் பண்றீங்க மத்த தலைவர்களை, அது தப்பு. கூட்டணி இங்க பாருங்க, எல்லா மேடையிலயும் எல்லா தலைவரும் இருக்கணும் அப்படிங்கறது இல்ல. கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா, மக்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கா, நீங்க எப்படியாவது அவர் வரல இவர் வரல, ஐயோ கூட்டணி, அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க. இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க. அதனால ஒண்ணு நடக்க போறது இல்ல. நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க. நாங்க வலையெல்லாம் வீசுறது இல்லைங்க.